ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 3ஆம் வகுப்புலேருந்து கல்வி கண் போன்றது பாடத்தை போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் கல்வி கண் போன்றது பாடத்தோட கேள்வி பதில்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் குட்டீஸ். சரியான விடையை தெரிவு செய்வோமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பம். துன்பம், இன்பம். இரண்டாவது கேள்வி, உதவித்தொகை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உதவி கூட்டல் தொகை. உதவித்தொகை, உதவி கூட்டல் தொகை. மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, யாருக்கு கூட்டல் எல்லாம் இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது யாருக்கெல்லாம். யாருக்கு கூட்டல் எல்லாம், யாருக்கெல்லாம். நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது எது? கல்வி. வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது கல்வி. அஞ்சாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, தண்டோரா என்பதன் பொருள் தராத சொல் எழுதுதல். தண்டோரா என்பதன் பொருள் தராத சொல்னு பார்த்தீங்கன்னா எழுதுதல். அடுத்து வினாக்களுக்கு விடையளி கேட்டிருக்காங்க. கேள்வி பதில். ஃபஸ்ட்டு கேள்வி தண்டோரா மூலம் என்ன செய்தி அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீரியூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் அன்று கிராம சபை கூட்டம். வீட்டிற்கு ஒருவர் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தண்டோரா போட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதுதான் அதற்கான பதில். இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஊராட்சி மன்ற தலைவர் கிராம சபை கூட்டத்தில் எதனை குறித்து பேசினார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்கும் அரசின் திட்டம் குறித்து பேசினார். அப்புறம் அவர் என்ன பேசினார்? பொன்வண்ணன்ட்ட கல்வி அறிவு இருந்தால்தான் நாள்தோறும் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகளையும் அறிவியல் மாற்றங்களையும் அறிந்து கொள்ள முடியும், நம்மையும் மேம்படுத்தி கொள்ள முடியும் என்று கூறினார். மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, பொன்வண்ணனுக்கு உதவித்தொகை ஏன் கிடைக்கவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருக்கெல்லாம் பண உதவி தேவையோ அவர்களுக்கான கூட்டம் பற்றி அஞ்சல் மூலம் தெரிவித்து இருந்தார்கள். ஆனால் பொன்வண்ணன் படிக்க தெரியாததால் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அதனால் உதவித்தொகை பொன்வண்ணனுக்கு கிடைக்கவில்லை. இதுதான் அதற்கான பதில். அடுத்து பார்த்தீங்கன்னா, அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுக. ஒன்று ஆவல் அப்படின்னா விருப்பம். ஆவல்னா என்ன? விருப்பம். 2 பார்த்தீங்கன்னா தபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சல். தபால்னா என்ன? அஞ்சல். தண்டோரா அப்படின்னா என்ன? முரசு அடித்து செய்தி தெரிவித்தல். இந்த பாருங்க, முரசு அடித்து செய்தி தெரிவித்தல். அது தண்டோரா. நெறிப்படுத்துதல் அப்படின்னா வழிகாட்டுதல். நெறிப்படுத்துதல்னா வழிகாட்டுதல். சரியான சொல்லால் நிரப்புக. ஒன்றாவது கேள்வி, மக்கள் கிராம சபை கூட்டத்தில், இங்கே பாருங்க, இந்த லா போட்டிருக்காங்க, இந்த லா போட்டிருக்காங்க. லா மாறுது. கொள்ள வேண்டும். யார் கலந்து கொள்ள வேண்டும்? கலந்து. இந்த குண்டுலா போட்டு அதை எழுதிருங்க. குண்டுலா போட்டு கலந்து கொள்ள வேண்டும். மக்கள் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதிருங்க. கல்வி கண் போன்றது. 3 சுழியின். கல்வி கண் போன்றது. மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, நான் மிதிவண்டி பழுது பார்க்கும். இந்த லூனா வரணும். இந்த லூ வரக்கூடாது, இந்த லூனா.
கடை வைத்திருக்கிறேன். நான் மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை வைத்திருக்கிறேன். 4 பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் மாணவனை பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு டேஸ் கூறினார். என்ன கூறினார்? அறிவுரை கூறினார். இந்த ரி வரக்கூடாது, இந்த ரி. அறிவுரை கூறினார். அடுத்து பார்த்தீங்கன்னா, எதனை எங்கே செய்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கல்வி கற்க செல்வோம். அது எங்கே? பள்ளிக்கூடம். கல்வி கற்க செல்வோம், பள்ளிக்கூடம். பாதுகாப்பு தேடி செல்வோம். எங்கே போகணும்? காவல் நிலையம். பாதுகாப்பு தேடி செல்வோம், காவல் நிலையம். மருத்துவம் பார்க்க செல்வோம், மருத்துவமனை. மருத்துவம் பார்க்க செல்வோம், மருத்துவமனை. அஞ்சல் தலை வாங்க செல்வோம், அஞ்சல் நிலையம். அஞ்சல் தலை வாங்க செல்வோம், அஞ்சல் நிலையம். பயணம் செய்ய செல்வோம், பேருந்து நிலையம். பயணம் எங்கே போகணும்? பயணம் செய்ய செல்வோம், பேருந்து நிலையம். அவ்வளோதான் குட்டீஸ். கல்வி கண் போன்றது பாடத்தோட வினா விடைகளை பார்த்துட்டோம். நாளைக்கு வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.